வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு இளநிலை உதவியாளர் மட்டும் இல்லாமல் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பேசிக் பேவே பார்த்திங்கன்னா 25,250 ரூபா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே 35,000க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிப்ரவரி 27ஆம் தேதியிலேருந்து மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 6 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டுக்குமே சேம் சேலரி தான். அதாவது 25,250 ரூபாயிலேருந்து 50,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறையவே உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே மினிமம் 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். kamarajrport.in/career செக்ஷன் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போர்ட்டல் வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. மார்ச் 28ஆம் தேதி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸுமே பார்த்திங்கன்னா அந்த டேட்குள்ளே பெய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரியை நீங்கள் ரெகுலர் கோர்ஸாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். அதாவது 60% அல்லது அதுக்கு மேலே மார்க் வச்சு பிகாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகளுக்குமே பார்த்திங்கன்னா பிப்ரவரி 27, 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்.
அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்களும். எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 45 வயது வரைக்கும் இருக்கவங்களும். ஓபிசினா 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 43 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை படித்து பாருங்கள். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் 150 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 200 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிபிடி பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அந்த எக்ஸாமை பொறுத்து தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி பேஸில் அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாம் இருக்கும். 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு நடக்கும். 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமரில் 25 கொஸ்டின்ஸும், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் அரித்மெட்டிக் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் ஆஃபீஸ் ப்ராசஸ் இதில் 20 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் 30 கொஸ்டின்ஸ், மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு நடக்கும். 90 மினிட்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமரில் 25 கொஸ்டின்ஸும், ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் 20 கொஸ்டின்ஸும், கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் 6 கொஸ்டின்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 10 கொஸ்டின்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 10 கொஸ்டின்ஸ், இன்கம் டேக்ஸில் 10, ஜிஎஸ்டி கேட்டகரியில் 10 கொஸ்டின்ஸ், பிஸ்னஸ் லாஸில் 10 கொஸ்டின்ஸ், எக்கனாமிக்ஸில் 4 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் 10 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்ட் பிஎஸ்யூஸ் ஆப்ரேஷன் இதில் 5 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 அதாவது 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 40% மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அது. அதேமாதிரி ஓபிசி அண்ட் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 35% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 30% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பாஸ் மார்க் மாதிரி தான். இதை விட அதிகமாக மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அவங்கள தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட்டு மார்க் யாருக்கு எடுக்கிறாங்களோ அவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட்டு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டென்டேட்டிவாக ஏப்ரல் அல்லது மே மாதம் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணும் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி இருக்குது. இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்டை மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குன்னா அங்கே வந்து மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நிறையவே கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.